இப்போது மைதானத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி பெண்களுக்கான தண்ணீர் கடத்துதல் போட்டி. அங்க பாருங்க சந்தியக்கோ, என்ன ஓட்டம் ஓடியாளுவன்னு. ஆமா, நம்ம 2 எட்டு எடுத்து வைக்கிறதுக்குள்ள அந்த டம்ளர் கீழே விழுந்துருச்சு. வேற எங்க ஆட்டத்துல இருந்து வெளியே போங்கன்ட்டானுவே. நம்ம வந்து உட்கார்ந்தாச்சு. அவளாவது விளையாடியாளுவல. அவளுக்கு என்ன நிதான் நெத்தியில இருக்கோ என்னமோ தெரியல. ஒருவேளை கம்மு கம்மு எதுவும் போட்டு ஒட்டி இருப்பாளுவளோ. இருந்தாலும் இருக்கும், கம்மு கம்மு போட்டு ஒட்டி கூட வச்சிருந்தாலும் வச்சிருப்பாளுவ டம்ளரை. வேறு என்னான்னு வேக வேகமா நடக்காளுவே. ஆனா அவளுக்கு தண்ணி கீழே விழலையே. ஆமா பாத்தியா மீனா, வீட்டில் ஒரு குடம் தண்ணி எடுக்காண்டா. ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கேட்டால் போது மோந்து தர மாட்டா குடிக்கிறதுக்கு. இவ தலையில டம்ளரை வச்சுக்கிட்டு ஓடியால. தலையில இல்லக்கோ, நெத்தியில வச்சுக்கிட்டு ஓடியாவ எவ்வளோ வரும். ஆமா ஆமா, நெத்தியில தான் வச்சுக்கிட்டு ஓடியால் விட. நல்லா பரவாயில்லையே, எப்படி நிற்குது மேலே டம்ளர் நெத்தியில. இவ்வளோ இடுப்புல நிற்காத தண்ணி. நம்மளாம் அந்த காலத்தில் இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம் தூக்கிக்கிட்டே ஓடுவோம். இவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நெத்தியில வச்சுக்கிட்டு ஓட விட்டுருக்கானுவேன். இவ்வளோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பயலுவை இப்படி டம்ளரை நெத்தியில் வச்சுக்கிட்டு ஓடுங்கன்னு விட்டுருப்பானுவேன். இவ்வளோலாவது இடுப்பில் ஒரு குடம் தலையில் ஒரு குடம்னு வச்சுக்கிட்டு ஓடி அவ்வளோலாக்கும். இவ்வளோலாம் அப்படி ஒரு போட்டி வச்சேன் ஐயா, என்னைய கொடுமைப்படுத்தியானுவலே அப்படின்னு சொல்லி ஆடிடுவாளுவேன். பார்வையாளர்கள் சற்று ஒதுங்கி நிற்கவும் போட்டியாளர்கள் மிகவும் வேகமாக ஓடி வருகின்றனர். ஐயோ, இந்த மைனி வேற பெருச்சாளி மாதிரி காலுக்குள்ளே ஓடி வராதிங்கன்னா கேட்க மாட்டேங்குது. காலு அவுட்டுக்குள்ளே இந்தாலையும் அந்தாலையும் ஓடிக்கிட்டு தெரியுது. ஐயே, பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா நம்ம 2வது பிரைஸாவது வாங்கணும். இங்கே என்ன பத்திராளியாக்கா, பெரிய பொண்ணு கால் அவுட்டுக்குள்ளோடிலாம் ஓடிக்கிட்டு தெரியுது. அது 2வது பிரைஸ் வாங்கிருமோ? அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது, நம்ம 2nd பிரைஸாவது வாங்கிடணும். மைனியே, இப்படி காலுக்குள்ளே பெருச்சாளி மாதிரி ஓடிக்கிட்டு திரிஞ்சின்னா நசுக்கி போட்டுருவேன். அம்மா சீக்கிரம் ஓடியாங்க பெரிய பொண்ணத்தே, நீங்க தான் ஃபர்ஸ்ட். தம்பி உங்ககிட்ட வந்து கிளாஸ் தரணும் அப்படிதானே? ஆமாக்கா. இந்தா தம்பி, நான் தான் மோதப்போம். போச்சு, கிளாஸ் கீழே விழுந்துருச்சா? போச்சு தம்பி, இந்தா நான் 2வது. ஐயோ, 3வது பிரைஸ்லாம் கிடையாது. இல்ல இந்த நான் 3வது. லட்சுமி அக்கா, இனிமே எங்க தூக்கிட்டு போறிய டம்ளர்ல தண்ணிய? அதான் போட்டியே முடிஞ்சு போச்சே. விட்டனா அப்படியே டம்ளர் எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர் முழுக்க சுத்தி வருவிய போல இருக்க, கரகாட்டக்காரி மாதிரி. நல்லா ஐயே சரசு, போட்டி முடிஞ்சிட்டோ. நான் தண்ணியை கவலாம கொண்டு போறவங்களுக்கு தான் பிரைஸ்ன்னு நினைச்சேன். அவங்களுக்குலாம் கொஞ்சம் கவுந்துச்சு பத்தியா, தெரிச்சு தண்ணி. நான் தண்ணி தெரிக்காம கொண்டு போய் அவங்கிட்ட முழு டம்ளர் தண்ணியா கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சுதான் அண்ணன் நட போட்டு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே அண்ணன் நட போட்டுக்கிட்டு நடந்து அப்படியே ஊர் முழுக்க சுத்தி வாங்க. போட்டியெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிரைஸை வாங்கிக்கிட்டு போகலாம். தண்ணீர் கடத்துதல் போட்டியில் முதல் வெற்றியாளர் பெரிய பொண்ணு, 2ஆம் வெற்றியாளர் பத்திரவாளி. பரவாயில்லையே, ஏன் மருமவ ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வரனாலும் எடுக்காண்டா, ஒரு டம்ளர் தண்ணி மோந்துட்டு வரனாலும் வராண்டா. அவன் இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணியை நெத்தியில கொண்டு போய் ஜெயிச்சிட்டாள. பெரிய பொண்ணு சூப்பர். இது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது தானே, பெரிய பொண்ணத்தை தான் ஜெயிப்பாவனே. அவிய காலி என்ன நீளம், 2 எட்டு எடுத்து வச்சாலே போதும், டபக்குன்னு நடந்து வந்துடலாம். ஆமா, ஆனா இதுல சின்ன பொண்ணு அம்மா ஜெயிச்சதுதான், இதுல 2வது பிரைஸ் வாங்கினதுதான் அதிசயம். எப்படி குட்டியாண்டு காலை வச்சுட்டு குடுன்னு ஓடி வந்துட்டாவ. பெரிய பொண்ணு அப்பைக்கு அடுத்தால. ஆமா பப்பு மாதிரி எனக்கும் அதான் ஆச்சரியமா இருந்தது. எங்க அம்மா எப்படி 2வது ஓடியிருந்தான்னு. சின்ன பொண்ணு, நான் சொல்லியேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. சின்ன பொண்ணு, எனக்கு உங்க அம்மா குடுகுடுன்னு ஓடி வரும்போது எப்படி திரும்ப இருந்துச்சு. இந்த பழைய படம் கலைஞர் டிவியில போடுவான் பேரு, இந்த செகண்ட் மகனி ஒண்ணு கிடு 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 ஓடி வரும் ஒரு வெள்ளை பூதம். அது மாதிரி இருந்துச்சு உங்க அம்மா ஓடி வரும்போது. சின்ன பொண்ணு குவாச்சிக்கிட்டியோ? இப்போ எங்க அம்மையை அப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்கவே. இது கிண்டல் இல்லை, சும்மா சொன்னேன். அது ஓடி வரும்போது அப்படி இருந்துச்சுன்னு. நானும் எவ்வளோ நேரம் தான் திருப்பா கண்ட்ரோல் பண்ணுறது, கோவப்படுற மாதிரி நடிக்க. ஏன் எப்படி திடீர்னு உண்மையை சொல்றிய? ஏ அப்பா சிரிச்சிட்டாப்பா, எங்க கோவப்பட்டுட்டு எந்திரிச்சு பேருவாளோ நினைச்சிட்டேன் நான் கூட. சேச்சா, நான் ஏன் கோவப்பட போகிறேன்? எனக்கே பெரிய பொண்ணத்தை காலுக்கு நடுவிலோடு எங்கள் அம்மா ஓடி போகும்போது எங்கள் பெரிய பொண்ணத்தை ஊர் எட்டி விட்டுருவாவளோ, பறந்து போயிடுவாளோ எங்கள் அம்மான்னு நினச்சேன். கடைசியில் அவைய பாவம் பார்த்து விட்டுட்டாவோ போல இருக்கு பெரிய பொண்ணத்தை. அதனால 2வது பிரைஸ் வாங்கிட்டா எங்கள் அம்மா. இப்போ ரொம்ப நேரமாக இதிலே உட்கார்ந்துருக்கோம். எந்திரிச்சு கொஞ்சம் நிற்பமாவே, காலெல்லாம் வலிக்குது. எல்லாருக்கும் நின்னா தானே கால் வலிக்கும், உனக்கு என்ன உட்கார்ந்தாலே கால் வலிக்குது? இல்லைவே, ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கோம்ல, அது கால் பெருச்சில் பற்றின மாதிரி இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு பொறுமையாக வருவோமாவே. இன்னும் அடுத்த போட்டி ஆரம்பிக்க தான் லேட் ஆகும்ல. அடுத்து என்ன போட்டி வேற ஆரம்பிக்கானோளோ தெரியல. ஆமாம், இந்த தடவை நமக்கு கோல போட்டிலாம் இல்லைன்னு சொல்லிட்டானுவே பத்தியா? ஆமா, நான் என்ன ஆசாசியா எவ்வளவு கலர் மாவு காய்ச்சி வச்சிருந்தேன். கடைசியில இந்த தடவை கோல போட்டியே கிடையாதுன்ட்டானுவல. ஆமா, நிறைய போட்டியை கட் பண்ணிட்டானுவ பத்தியா? ஆமா, எரிச்சலா வருது. இல்லாட்டினா நமக்கு எப்படியும் கோலத்துல ஒரு பிரைஸ் கிடைச்சிருந்திருக்கும்.
இந்த தடவை ஏதோ புதுசு புதுசாக போட்டி வைக்க காணுவேன். என்ன போட்டின்னு போய் பார்க்கணும். சின்ன பொண்ணு பேசிட்டு உங்கள் அண்ணன் தானே அங்கே அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு. அப்படி நைஸாக பேச்சு கொடுத்து என்னென்ன போட்டி வச்சிருக்கானுன்னு பார்த்துட்டு வரியா? ஏது அங்கே பையா? அங்கே ஹோஸ்ட் பண்ணுற இடத்துக்கு நான் போனேன்னு வையா, எங்கள் அண்ணன் என்னையை தலையை திருக்கி போட்டுருவோம். அங்கெல்லாம் வர விட மாட்டான். நீங்கள் பொம்பளை பிள்ளை அங்கே பொம்பளையாழ்வு இருக்க இடத்துல இருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கே எங்கேயும் எஞ்சி ஓடியாரான்னு திட்டிவிடுவோம். சரி, அப்போ என்ன பண்ண? சதீஷ் கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. எல்லாம் போட்டி நடக்கும்போது பாருங்க. வேற என்ன பண்ணுறது? இந்த தடவை நிறைய போட்டி கட் பண்ணிட்டானுங்களா? என்ன போட்டி? அவங்களுக்கு நிறைய போட்டி வச்சிருக்கேன். என்ன போட்டி வச்சிருக்கானுன்னு தெரியல. அதை முதல் தெரிஞ்சுக்கிடணும். பூமாரி, உன்கிட்ட ஏதோ உங்கள் அண்ணன் சொல்லலையா? அந்த நாய் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் என்னத்துக்கு நம்மகிட்ட வந்து லிஸ்ட் வாங்கிட்டு போனானுவே பெரிய இது மாதிரி? அவங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சுக்கிட்டு சும்மா பேரு நம்மகிட்ட கேட்க வந்திருக்கானுவே. ஆமாப்ப, வரட்டும். இனிமே ஏதாவது கேட்டு வருவானுவல்ல, அப்போ பார்த்துக்கிடியே. சரி வாங்க, இப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். ஆமா, அந்த கரும்பையும் யாரும் சாப்பிடல. வீட்டுல கொண்டு போட்டுட்டு வந்துருவோம். வேற எதுக்கு இங்கே சும்மா மடியில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது? சரி வாங்க அப்போ போவோம். மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடுதல் போட்டி. இல்லை சதீஷு, சொல்லுங்கண்ணே. நீ மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு போய் பிஸ்கெட் சாப்பிட்ற போட்டியில போய் சேர்ந்துக்க. ஓடு. இல்லைண்ணே, பரவாயில்ல, இருக்கட்டும். மற்றவங்க எல்லாம் சேரட்டும், நான் ஹோஸ்ட் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். நீ போய் நீ போட்டியில சேர்ந்துக்க. இலே கவினு, போட்டியை ஹோஸ்ட் பண்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ முத போய் சேரு பயல்களோட. என்னது நானா? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான்லாம் இப்ப அங்கிள் லிஸ்ட் தான். நான் வாலிபல் லிஸ்ட்ல எல்லாம் சேர முடியாது. இந்த போட்டி கல்யாணம் ஆகாதவர்களுக்கான போட்டி தான். இளைஞர்னு சொல்லி வச்சிருக்கல, வேற எதுக்கு? கல்யாணம் ஆகாத பசங்க அவங்களுக்கு தான் இந்த போட்டி. ஓ அப்படியா? சரி, அப்போ உட்காரப்ப எனக்கு கம்பெனி தர, அதுக்கு இங்க ஆளும் தேவைதான் படுது. சரி, அப்போ நீ இரு. என்ன, நீ மயக்க தந்துட்டு போய் நில்லு. போட்டு இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடும் போட்டி. இப்ப கொஞ்சம் இருங்க. இந்த பாரு, பிஸ்கட் சாப்பிடுற போட்டியா? இவங்களுக்கு நல்ல கொழுப்பு தான். திங்கிற போட்டியெல்லாம் இவங்களுக்கு, நமக்கு ஒன்றும் கிடையாது. சார், நமக்கும் இந்த போட்டியை வச்சிருந்துருக்கலாமே. என்ன பிஸ்கெட்டு போட்டியில் வைப்பானுன்னு தெரியலையே. க்ரீம் பிஸ்கெட்டாக இருக்குமா, நார்மல் பிஸ்கெட்டாக இருக்குமா? நாய் பிஸ்கெட்டு. நானே இங்கே கொலை காண்டில் இருக்கேன். நீ வேற இதில் பிஸ்கெட் என்ன பிஸ்கெட் வைப்பானா, க்ரீம் பிஸ்கெட்டா நார்மல் பிஸ்கெட்டான்னு இருக்கான். பரவாயில்ல லட்சுமி அக்கா, நாமளும் ஒரு 2-3 பிரைஸ் இந்த தடவை வாங்கிட்டோம் போல இருக்க. எங்க 2-3 பிரைஸ் வாங்கினா? 2-3 பிரைஸ் செங்கல் தாங்கிறதுல குரூப் இது தானே. பெண்கள் அணி வின் பண்ணியிருக்குன்னு இருக்காவ. வேற எண்ணத்துல நம்ம ஜெயிச்சோம். இப்போ ஓடி வந்ததுல யாரு? பெரிய பொண்ணு தான் ஜெயிச்சா, பத்ராளி அக்காவும் ஜெயிச்சாவ. நம்ம என்ன ஜெயிக்கியா செஞ்சோம்? நீ வேற சரசு. ஐயே, நம்ம ஜெயிக்கலையோ? எனக்கு என்னமோ நம்மளே தான் அவ்வளோத்தையும் ஜெயிச்ச மாதிரியே ஒரு எண்ணம்க்கோ. இருக்கோம் நம்ம கூட இருக்கவளோ தானே ஜெயிச்சிருக்காளுவே. அதனால நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும். அதனாலதான் அப்படி இருக்கும். மத்துக்க அங்க பாரு, பிஸ்கெட்டுக்கு அவ்வளவு என்னன்னு அலையுதுன்னு. எல்லாருக்கும் பிஸ்கெட் வந்துருச்சாப்பா? அப்ப போட்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாமா? ஓகே டன். மாமா, ஸ்டார்ட் பண்ணுங்க கேம. ஏல, நாய் மாதிரிலால அந்த பிஸ்கெட்டை கவிட்டு அடக்கணும். பொம்பளை பிள்ளைலாம் பார்க்க மேல கேவலமா இருக்குமே. அசிங்கத்தை பார்த்தா முடியுமால? வீட்டுக்கு பிரைஸ் வாங்கிட்டு போகணுமா இல்லையா? அப்பனா பிஸ்கெட்டை தின்னு ஏதாவது வின் பண்ற வேலையை பாரு. அதெல்லாம் செய்தாலே சோனி வேற பாப்பா. நம்ம வேற பிஸ்கெட்டு நேராக வாய்க்குள்ள போகாம மூக்கில் சிக்கிக்கிட்டுன்னு வை. மூக்கில் கிடந்து வாய்க்கு நாக்கால கொண்டு வரதுக்குள்ள கேவலப்பட்டு போயிடும். அவள் வேற சும்மா இருக்க மாட்டா, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அடப்பா. அவ்வளோரும் பார்த்தா கேவலமா இருக்கும்ல. அதுக்கு தான் இதுக்கு வரலன்னு இந்த சதீஷ் பைய இழுத்து போட்டுட்டான். இல்ல, சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்களே. போட்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பேசி பிஸ்கெட்டை கீழே உள்ள வச்சிருவானு போல இருக்கு. சீக்கிரமா போட்டியை ஆரம்பிக்க சொல்லல. சீக்கிரமா என்னையே விளையாடிட்டு வெளியே போறதுக்கு. இந்த ஒரே ஒரு போட்டியை மட்டும் பார்த்துட்டு எங்க போறதா இருந்தாலும் போவோம். சரியா? இன்னைக்குதான் இருக்கு கச்சேரி. உன்னளுக்கு வீடியோ எடுத்து வச்சு உன்னோட வெறுப்பேத்துவோமா? எப்படியும் கேவலமா இருக்க போகுது இவனை சாப்பிடியது. சரி, ஏண்டாந்த அவனும் மூஞ்சி கோணையா இருக்கும். நல்ல பார்க்க முடியாது. இதுல வேற வீடியோ பார்த்து வேற சாவணுமாக்கும். சும்மா இரு. ஆமா, அதுவும் சரிதான். இப்போது மைதானத்தில் நடைபெறவிருக்கும் போட்டி இளைஞர்களுக்கான பிஸ்கட் சாப்பிடும் போட்டி. சீக்கிரம் பிஸ்கெட்டை சாப்பிடுங்களே. எவனாவது ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தான் உண்டு இருக்கு. பிஸ்கெட் வந்துரு. ஒரு போட்டியாளர் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டார். மீதம் 4 போட்டியாளர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இல்லை, எள்ளுதான் என்னைக்கு காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குல காயணும்? என்னன்னே திடீர்னு பழமொழிலாம் சொல்லிட்டு இருக்கிய? இல்லை, நம்ம என்ன போட்டியில யாரையும் சேர போகிறோம்? ஏதோ கூட்டானுவேன்னு ஃபஸ்ட்டு போனோம், வந்தோம், இருந்தோம். அப்புறம் அவ்வளோ விளாடியாவ நம்ம சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கும்.
என்னத்துக்கு நம்ம இப்படி கிடந்து காயணுங்க? தோட்டத்துக்கு போனால் தண்ணி வைக்கலாம், களை பிடுங்கலாம், நிறைய வேலை கிடக்குது தோட்டத்தில். இல்லைன்னா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கேயும் போகப்படாதுங்க கழுவை பிடிச்சி வச்சுக்கிட்டு போட்டி பார்க்க வாங்க, போட்டி பார்க்க வாங்க, இங்கன உட்காருங்க, இங்கன உட்காருங்கன்னு பிடிச்சி போட்டிருக்கியாவ. இங்கன உட்கார்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கழுத்து வலிக்கு, குறுக்கு ஒரு பக்கம் வலிக்கு. எவ்வளோ நேரம் இப்படி உட்கார்ந்து பார்க்கங்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதம்மா. நான் வீட்டுக்கு போய் தூங்க போகிறேன். எப்போ போட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் சரி, எனக்கு சோறு கூட வேண்டாம், போய் படுத்துடலாமான்னு இருக்கு எனக்கு. என்ன இருங்க, வேற என்னைக்கு தான் நாமளும் போட்டி பார்க்க போறோம்னு சொல்லுங்க. இப்போ விருப்பம் இல்லாம தான் பிடிச்சி போட்டாவே நம்மள, அது சரிதான். இருந்தாலும் இந்த போட்டிகளை வேற நம்ம பார்க்கவும் இயலாது. அப்பப்பயா இப்பவே என்னைக்காவது ஒரு நாள் பொங்கலுக்கு போட்டின்னு வைக்கணுவேன். வைக்கும்போது பார்த்துக்கிட வேண்டியதுதான். இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துச்சுன்னா 2 நிமிஷம் படுத்துருங்க, அப்படியே கண்ணை முடிக்கிட்டு இருங்க. அப்புறமா பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் போகும். எனக்கும் விருப்பம் தான் இருக்கு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா என்னம்மா? அங்குன்னு இருக்க பிள்ளைகளுக்கு மட்டும் பிஸ்கெட் கொடுத்துருக்காவப்பா, எனக்கு பிஸ்கெட் தரவே இல்ல. சரி சரி, அழாத. பிஸ்கெட்டு தானே வேணும், இரு வாங்கி தாரேன். எப்பா எனக்கு இப்பயே வேணும், வாங்கி தாங்க. இரு, அழுதுகிட்டு இருந்தானே அப்புறம் கோவம் வரும் அப்பாக்கு. இரு வாங்கி தாரேன். அங்கே சேகர் தானே இருக்கான், சேகர்கிட்ட கேட்டு பார்ப்போம்மா. இலே இலே சேகர், இலே. போட்டி மிகவும் சுவாரஸ்யமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4 பேரும் தீவிரமா விளையாடிதாவளப்பா. பிஸ்கெட் வாயை தவிர எல்லா இடத்துக்கும் போகுது. இலே இலே சேகர், இலே. என்ன செல்வா? என் மொபைலுக்கு பிஸ்கெட் வேணுமா? அங்கே எதுவும் பிஸ்கெட் இருந்தா ஒரு 2 எடுத்துக்கொண்டு தாயா. பிஸ்கெட்டா? இருக்கு, இந்தா எடுத்து தாரு. இரு அந்த மாமா எடுத்துட்டு வராங்களாம். நம்மளாம் விட்டா நீங்களாவது யாராவது ஒருத்தையும் ஜெயிச்சுட்டு வாங்கல. ஐயோ போச்சே. இன்னும் 2 போட்டியாளர்கள் தான் உள்ளனர். இதில் யார் முதலில் பிஸ்கெட்டை சாப்பிட்டு முடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வின்னர். இளைஞர்களுக்கான பிஸ்கெட் சாப்பிடுதல் போட்டியில் முதல் வெற்றியாளர் சதீஷ், 2ஆம் போட்டியாளர் ஜெகன். சரி பரவாயில்லையே, சதீஷ் ஜெயிச்சிட்டானே. சார் இந்த ஜெகன் குண்டன் ஜெயிக்கிறதுக்கு பதிலாக கார்த்தி ஜெயிச்சிருந்திருக்கலாம். சரி, யாரோ ஜெயிச்சுட்டு போறாவ. வாங்க, தண்ணி குடிக்கணும், காப்பி குடிக்கணும், நீ எல்லாம் போயிட்டு வந்துருவோம். தண்ணி குடிக்கீங்களோ காப்பி குடிக்கீங்களோ எந்த அளவும் போங்க. என்னனையும் எனக்கு அர்ஜென்டா ரெஸ்ட் ரூம் வருது, சீக்கிரம் வாங்க, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வருவோம். வந்து எந்த போட்டியா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். ஆமா ஆமா, வாங்க வாங்க, எந்திரிங்க எந்திரிங்க, இடத்த காலி பண்ணுவோம்.